தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இயங்குகின்ற பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று நிதி ஒதுக்கி அடிப்படையில் தேர்தலுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1000 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டில் வந்துள்ளார்கள். அதற்கு பிறகு அடுத்த சுற்றிலே இன்றைக்கு 23 புதிய பேருந்துகள் நாகர்கோயில் மண்டலத்தில் மார்த்தாண்டத்தில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அதை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த வாரத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 300 பேருந்துகள் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7200 பேருந்துகள் வாங்குவதற்கு முதலமைச்சர் அந்த பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து வர பழைய பேருந்துகள் எல்லாம் மாற்றி புதிய ஒரு சில வழித்தடங்களில் இன்னும் பழைய பேருந்துகள் இயக்கப்படுவதாக மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மழை காலங்களில் அந்த பழைய பேருந்துகள் எல்லாம் மாற்றில் வைக்காதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது 5 ஆண்டு காலத்தில் 15000 பேருந்துகள் வாங்கப்பட்டது. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் 14000 பேருந்துகள் தான் வாங்கினார்கள். அவர்கள் கூடுதலான பேருந்துகளை முறைப்படி கலைஞர் அவர்கள் வாங்கியிருந்தது கூட வாங்கினா இன்னும் 15000 பேருந்து வாங்கி அப்படி இல்லாமல் இன்னொரு 5000 பேருந்துகள் வாங்கியிருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த பழைய பேருந்துகள் இயக்குகின்ற சூழல் இருந்திருக்காரு. எனவே தான் இந்த பழைய பேருந்துகள் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கு தான் முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த பேருந்துகள் வந்து புதிய ஓட்டுநர் நடத்துனர் எடுக்கின்ற பணி துவங்கிவிட்டது. ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 685 பேர் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வுலாம் முடிவிட்டு பணிக்கும் இணைந்து விட்டார்கள். மற்ற போக்குவரத்து கழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காரணத்தில் அந்த பணி நிறுத்தப்பட்டிருந்தது. இன்னும் ஓரிரு மாதத்தில் அந்த பணி துவங்கி எல்லா போக்குவரத்து கழகத்திலும் புதிய ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு. ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு அந்த ஓய்வூதியம் வழங்கப்படாமல் இருக்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்குமா? ஓய்வூதியம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்படாமல் இருந்ததையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1800 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கி அது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது சமீப காலமாக இன்னும் வழங்கப்படாமல் இருப்பதற்கு நிதி ஒதுக்க இருக்கிறார்கள். ஒதுக்கிய பிறகு அது வழங்கப்படும். அதாவது பல மாநிலத்தில் ஓய்வூதியமே கிடையாது. பல மாநிலங்களில் ஓய்வூதியத்திற்கு டிஏவே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் முதலில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஓய்வூதியம் கொண்டு வந்தார்கள். அதற்கு டிஏ வழங்குகின்ற நடவடிக்கையும் இங்கே தான் கொண்டு வரப்பட்டது. ஓரிரு மாநிலம் மட்டும்தான் ஓய்வூதியமாக இருக்கிறது. அந்த டிஏவையும் நிறுத்தியவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது தான் நிறுத்திவிட்டு சொல்லிவிட்டார்கள். அது ஒரு நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதால் மிகப்பெரிய அளவிலான தொகை வழங்கப்பட வேண்டியிருக்கிறது. அது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு சொல்லியிருக்கிறோம். நிதித்துறை ஏற்கனவே பல்வேறு சிக்கல்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட நிதி சுமை, கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் தாண்டி தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே நிதி நிலைமை சீரான பிறகு வழங்கும். கட்டண உயர்வுலாம் கொண்டு வந்திருக்கோம்னா பக்கத்தில் இருக்க எல்லா மாநிலங்களும் நமது மாநிலத்தை விட பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. டீசல் கட்டணம் எப்பொழுதெல்லாம் உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கட்டணத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தான் எளிய மக்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாது என்று முதலமைச்சர் கட்டணம் உயர்வு இல்லாமல் தேர்ந்தெடுக்க. இந்த மகளிருக்கு இலவச பயணம் அறிவிச்சதன் காரணமாக நம்ம போக்குவரத்து நஷ்டத்தில் இயங்குதுன்னு, அதனால் போக்குவரத்து ஓட்டுநர்களுக்கு டீசல் இது ஒரு தவறான புரிதல். முதல்ல நீங்கள் பத்திரிகையாளர்களே தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மகளிருக்கான கட்டணமில்லா பயணம் கொடுத்த காரணத்தினால் போக்குவரத்து கழகத்திற்கு வருமானம் கூடியிருக்கிறது. இதற்கான தொகை போக்குவரத்து துறை எந்த செலவும் செய்யவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கான தொகையை, அந்த மகளிருக்கான விடியல் பயணத்திற்கான தொகையை போக்குவரத்து துறைக்கு வழங்குகிறார்கள். இந்த ஆண்டும் 2800 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அப்படி வழங்குகின்ற காரணத்தினால்தான் போக்குவரத்து துறையில் பணியாற்றுகின்ற ஓட்டுநர் நடத்துனர் போன்ற எல்லோருக்கும் முதல் தேதியில் சம்பளம் வழங்கப்படுகிறது. பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்களில் நீங்கள் விசாரித்து பார்த்தால் 2 மாதங்கள் 3 மாதங்கள் சம்பளம் வழங்க முடியாத நிலையெல்லாம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த நிலை இல்லாத காரணம் மகளிர் விடியல். தமிழகத்தில் தொடர்ச்சியாக கொள்ளைகள் நடந்து வரதுனால சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறதாக எல் முருகன் மத்திய இணையமைச்சர் குற்றச்சாட்டு இருக்கார். அதை எப்படி பார்க்குறீங்க? வட மாநிலங்களுக்கெல்லாம் செல்வதில்லை தோன்றுகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிற காரணத்தினால் தான் அவர் நிம்மதியாக இங்கே தேர்தலில் நின்றார். இப்போதும் எந்த பிரச்சனைகளும் செயல்படுத்தும். கொலை போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வரதுனால பழைய புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறைந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது. சொந்த பகையின் காரணமாக நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு வராது. சொந்த பகை குடும்பத்திற்குள்ள நடக்கும் என்ற பிரச்சனைகள் எல்லாம் சட்டம் ஒழுங்கு. தனியார் மாவட்டத்தில் உதிரி பாகங்கள் இல்லாமல் வண்டிகள் வழி நடுவில் படுக்கிறது அதிகமாகிட்டு வருகிறது. அதாவது ஓரிரு வாகனங்கள் போகின்ற போது அந்த பஞ்சராகி நிற்கிறதுனால அந்த டயர் இல்லாமல் நின்றுக்கலாம். அதுதான் 20000 பேருந்துகள் கொண்ட ஒரு போக்குவரத்து துறை மிகப்பெரிய அளவு நம்பரில் இருக்கிற
அதில் ஒரு வாகனம் இரு வாகனம் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை சேதமாவது ரிப்பேர் ஆவது என்பது தவிர்க்க முடியாது. அவற்றையெல்லாம் சரி செய்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும்.